அர்ச்சனா ஜெயக்குமார். பூண்டு ஊறுகாய் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். பூண்டு ஊறுகாய் சொல்லும் போதே நாவில் நீர் ஊறுது இல்லைங்களா? ஊறுகாய்க்கு உண்டான தனி சிறப்பு இதுதான். ஏன்னா அதுல ஒரு புளிப்பு, உப்பு மற்றும் காரம் சேருவதால் இந்த காரத்தின் சுவை நம்மளுக்கு அப்படி ஒரு உந்துதலை ஏற்படுத்துகிறது. இந்த பூண்டினுடைய நிறைய மருத்துவ குணங்களை நம்ம எல்லாரும் தெரிஞ்சிருக்கோம். அப்பேற்பட்ட இந்த அருமையான பூண்டை எப்படி ஊறுகாயா போட்டு பாதுகாத்து வச்சு குழந்தைகள் மற்றும் குடும்பத்தினரோட நம்ம சாப்பிடலான்ட்டு இன்னைக்கு பார்க்கலாம். ரொம்பவே சுலபமா அதிக நாள் நீடிக்கக்கூடிய பூண்டு ஊறுகாயா நம்ம இப்ப செய்ய போறோம். 400 கிராம் தோல் உரித்த வெள்ளை பூண்டு, சிறிதளவு பெருங்காயம், 5 மேஜை கரண்டி எண்ணெய், 2 மேஜை கரண்டி வெனிகர், 1/4 லிட்டர் எலுமிச்சை சாறு, சுவைக்கேற்ப உப்பு, 1 மேஜை கரண்டி மஞ்சள் பொடி, 2 மேஜை கரண்டி மிளகாய் தூள், 2 மேஜை கரண்டி கடுகு, 2 மேஜை கரண்டி வெந்தயம். இப்போ இந்த பூண்டெல்லாம் பார்த்தீங்களா சுத்தமாக தோல் உரிக்கப்பட்டிருக்கு. இப்போ இதை நம்ம சிறு துண்டுகளாக நறுக்க போகிறோம். ஏன்னா இதை பார்த்தீங்கன்னா இதனுடைய அளவு ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால இது இந்த மசாலா பொருட்களை தன்னூள் வாங்கி கொண்டு சுவையை கொடுக்கறதுக்கு அதிக நேரமாகும். அதனால கொஞ்சம் சிறு சிறு துண்டுகளாக இதை நம்ம நறுக்கிக்கலாம். இதனுடைய அளவு பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி 2-3 பாகங்களாகவும் அந்த பூண்டின் அளவை பொறுத்து நீங்கள் நறுக்கிக்கலாம். நல்ல சிறிய வாணலியை சுட வச்சுக்கோங்க. முதல்ல நம்ம உலர்ந்த கடுகு மற்றும் வெந்தயத்தை நல்லா உலர்ந்த நிலையை வறுத்து எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா இந்த கடுகு வந்து இப்படியே வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு மற்றும் இந்த வெந்தயம் வந்து நிறம் மாறிடுச்சு. இப்போ நீங்கள் இதை அடுப்புலேருந்து எடுத்து ஆற விட்டு மிக்சர் ஜாரில் போட்டு பொடிச்சு எடுத்துக்கலாம். மூன்று மேஜை கரண்டி எண்ணெயை வாணலியில் சேர்த்துருங்க. இப்போது நம்மளுடைய நறுக்கின பூண்டு அது கூட போட்டு நல்லா மெத்துன்னு ஆற வரைக்கும் வதக்கிடலாம். அதை சிறு தீயில வச்சுக்கோங்க. அப்போ தான் பூண்டு கரியாமல் வதங்கும். இப்போ பார்த்தீங்களா அது நல்லா மெத்துன்னு ஆயிருக்கு. இந்த நிலைமையில் நம்ம மற்ற பொடிகளை இது கூட சேர்த்துடலாம். மிளகாய் தூள், மஞ்சள் தூள், பெருங்காயம், உப்பு சேர்த்துக்கலாம். உங்கள் அடுப்பெல்லாம் குறைவான தீயிலே இருக்கட்டும். இப்போ நம்ம அரைச்சி வைச்ச வெந்தயம் மற்றும் கடுகு பொடியை சேர்த்துக்கலாம். இந்த கடுகு மற்றும் வெந்தயத்தை நம்ம எதுக்கு சேர்க்குறோன்னா உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது. இதனுடைய நற்குணங்கள் மற்றும் இதனுடைய நறுமணம், சுவை. அதை தவிர இது உண்மையிலேயே இயற்கையிலேயே பதப்படுத்தப்படும் உணவாக மாறுகிறது. பொதுவாக ஒரு உணவை பதப்படுத்துறதுக்காக ப்ரிசர்வேட்டிவ் அப்படின்னு சேர்த்துப்பாங்க. அந்த ப்ரிசர்வேட்டிவ் என்று கூறப்படும் பதப்படும் பொருளாக இதை உபயோகப்படுத்துகிறோம். அதனால் கடுகையும் வெந்தயத்தையும் நிச்சயமாக நம்மளோட ஊறுகாயில் சேர்த்துடலாம். அடுப்பு அணைச்சிடலாம். எலுமிச்சை சாறை சேர்க்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா கலந்து விட்டுருங்க. விட்டுட்டு கொஞ்சம் நேரம் இதை அப்படியே ஆற விட்டுருங்க. என்ன ஆகும்னா இந்த சாறு முழுவதுமாக கெட்டியாயிடும். அப்புறமா இதை உங்களுடைய ஊறுகாய் ஜாடிகளுக்கு மாற்றி வச்சிடலாம். இப்போ இங்கே வினிகர் சேர்க்கறது வந்து முழுக்க உங்களுக்கு தேவைப்பட்டால், அதாவது நீங்கள் ரொம்ப நாளைக்கு இதை வைக்க போகிறீங்க, 6 மாதம் 1 வருஷத்துக்கு வைக்க போகிறீங்க அப்படின்னா 1 அல்லது 2 மேஜை கரண்டி வினிகர் சேர்க்கலாம். இல்லைன்னா நீங்கள் அதை சேர்க்க வேண்டாம். அப்படின்றதுக்காக தான் நான் இதை காமிக்கிறேன். இப்போ நம்ம 3 மேஜை கரண்டி எண்ணெய் தான் அப்போ ஊற்றிருந்தோம். மீதமுள்ள எண்ணெயை நம்மளுடைய மாற்றி வைக்க போகிற ஊறுகாய் ஜாடிக்கு ஊற்றிடலாம். நம்மளுடைய ஊறுகாய் நல்லா கெட்டியாயிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ நம்மளுடைய ஊறுகாய் ஜாடிக்கு இதை மாற்றிடலாம். நான் இந்த ஊறுகாய்க்கு எலுமிச்சை பழத்தின் எண்ணிக்கையை உங்ககிட்ட சொல்லலை. ஏன் சொல்லலைன்னா எலுமிச்சை பழசாறு பழத்துக்கு பழம் வேறுபடும். அதனால உங்களுக்கு அளவை சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உபயோகப்படுத்திப்பீங்கன்றதுனால எலுமிச்சை பழையின் எண்ணிக்கையை உங்ககிட்ட நான் சொல்லலை.
என்ன நண்பர்களே, இந்த சுவையான பூண்டு ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு பாத்தீங்களா? இந்த பூண்டு ஊறுகாய்க்கு நம்ம வினிகர் சேர்க்க வேண்டாம்ன்றதுக்காக எலுமிச்சை சாறு உபயோகப்படுத்தியிருக்கோம். ஆனா இது நீங்க நீண்ட நாள் வச்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, அதாவது 6 மாதங்கள் அல்லது 1 வருடம் கூட வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இது கூட வினிகர் சொன்ன அளவு சேர்த்து கலந்து வச்சுக்கலாம். மற்றும் இந்த ஊறுகாயை செய்து பார்த்து எங்களுக்கு சொல்லுங்க. ஜோசப் பீட்சா என்றென்றும் உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்லதொரு சுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பிரஸ் பண்ணுங்க. ஜோசப் பீட்சாக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் உங்களுடைய பிரின்சிபல் ரெசிபீஸ்க்கு joseph pizza.com விஜயம் செய்யுங்கள். நன்றி.